அந்த மக்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவர் தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த முயற்சி செய்திருந்தால் அது அவருடைய அரசியல் வாழ்வுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி தான் கண்டிப்பாக தள்ளும். சரி சார், இப்போ வந்து நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி டீம் அவங்களுடைய செயல்பாடு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? தாவேக பக்கமே போயிடலாமா, இல்லை வந்து இபிஎஸ் பக்கம் போயிடலாமா? இந்த 17 பேருக்கு என்ன நிலைமை? மதிப்புக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்கள், அவர் மேலே எப்போவுமே நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மதிப்பு உண்டு. ஏன்னா அவருடைய செயல்பாடு நம்ம இன்னைய வரைக்கும் கவனிச்சிருக்கோம். என்ன இந்த 10 நாளில் விஜயோட அவர்களுடைய ஆட்சியில் என்னத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? எங்க பாலாறு தேனாறு ஓடுது, ரத்தாறு ஓடுதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றாங்க. சேனல்ல பாக்குறீங்களான்னு தெரியல, எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அவர் செய்த சாதனை, அவர் அதிரடி ஆட்டம், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, பண்ணியிருக்காரு. எதில் பண்ணியிருக்காருன்னா அவர் டிஃபன் கேரியில் சாப்பிட்டது மாதிரி சொல்லி ஏஐல பண்ணியிருக்காங்க. தமிழின் பல்ஸ் நேயர்கள் வணக்கம். நம்முடைய அரசியல் களத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் தலைமை ஆசிரியர் வீரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படம்லாம் பார்ப்போம். படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய, என்னடா இந்த படத்தில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து தாவேகா வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி ஏற்ற பிறகு டெய்லி பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அணியிலிருந்து, அதாவது எஸ்பி வேலுமணியிலிருந்து இபிஎஸ் அணிக்கு வந்து ஒரு 3க்கும் மேற்பட்ட எம்எல்ஏகள் வந்து தாவியிருக்காங்க. சரி, இது ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதே எஸ்பி வேலுமணி அணியிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சு தாவேக்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. சார், இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன மாதிரியான அரசியல் நிலம் தமிழகத்தில் நடந்திருக்குன்னு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது சிம்பிளா வந்து ஒரு புரட்சி தலைவர் பாடல்லே நம்ம சொல்லலாம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், அவ்வளவுதான். இது ஒன்னே ஒன்று, அவங்க பதவி ஆசைக்காகவும் அவங்களுடைய தன்னுடைய சுய ஆசைக்காகவும் போயிருக்கிற விஷயமே தவிர இதை வேற எந்த மாதிரியும் பார்க்க முடியாது. இதில் என்ன நம்ம பெருசாக பார்த்துக்கணும்னா, நாங்கள் தான் தூய சக்தி, மற்ற 2 கழகமும் மோசமானது, இவங்க 2 பேருக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இதில் வந்து இறங்கிட்டாரு. இது அவருக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வாக்களித்த மக்களுமே இங்கே முட்டாள் கிடையாது. இந்த 3 தொகுதியிலுமே, குறிப்பாக சொல்ல போனால் மதுராந்தகம் தொகுதியில் குமாரவேல் அவங்க, மரகதம் குமாரவேல் அவர்கள், பெருந்துறையில் வந்து ஜெயக்குமார் அவர்கள், தாராபுரத்தில் சத்யபாமா அவர்கள், 2 கட்சி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கட்சி தாவேகா, இன்னொரு கட்சி திமுக. இந்த 2 கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு வாக்களித்ததுன்னு அதிமுக வாக்களித்து இவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு பேரவை ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க 10 நாளுக்கு அப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக கட்சி என்ன சொல்லுச்சோ அந்த விதியின் மீள் மாறி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 10 நாள் கூட ஆகலை, ராஜினாமா பண்ணியாச்சு. திருப்பி மக்களை போய் எப்படி சந்திப்பாங்க? ஓட்டு போட்ட மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? அந்த மக்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவர் தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த முயற்சி செய்திருந்தால் அது அவருடைய அரசியல் வாழ்வுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி தான் கண்டிப்பாக தள்ளும். இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இபிஎஸ் அவர்கள் சிவிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து எஸ்பி வேலுமணி அவர்களிடமிருந்து இபிஎஸ் அவர்களுக்கு நீ 3க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், குறிப்பாக சொல்ல போனால் 5 எம்எல்ஏக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி அவருக்குமே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஆதரவு மீண்டும் நான் வந்து இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே நான் இது பண்ணியிருக்கேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இபிஎஸ் அவர்களுடைய இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலோட பிரச்சாரம் வேற எந்த கட்சி தலைவரும் பண்ணாத ஒரு பிரச்சாரம். எல்லா இடத்திற்கும் அவர் தனிப்பட்ட முறையில், அண்ணன் சீமானை விட்டுறலாம், அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் அவர் போயிருக்காரு, அதை விட்டுறலாம். மீதி எந்த ஈவன் அவனுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இவ்வளோ தொகுதி போல. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எல்லா தொகுதிக்கும் போயிருக்காரு, எல்லா விதமான மக்களையும் சந்தித்து பேசியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியும் பிரச்சாரம் காலையில் ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற சங்கங்கள் அமைப்புகள் எல்லாத்தையுமே பார்த்து பேசுகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவருடைய உழைப்பை என்ன சொல்றது, துச்சமாக மதித்து மீண்டுமே வந்து அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களே, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ அதோட உழைப்பை வந்து நாசப்படுத்தின மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இபிஎஸ் அவருடைய கைதான் ஓங்கியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இவர் வந்து 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எதிர்கட்சியில் உள்ளவங்க சொல்கிறதோட இவங்க சொல்லும்போது இவங்க ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொன்னாங்க? இந்த தொடர் தோல்வி இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. உங்ககிட்ட இருந்த ஆளுக்க இப்போவே 8 பேர் காணுமா? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 நாள் கூட ஆகலையே, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆளுங்கட்சி நோக்கியும் மீதி ஆளுக்கு 5 பேர் இங்கே வந்துட்டாங்களே. நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்க?
ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கனால, இபிஎஸ் அவர்களை தேடி வந்த அதிமுகவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தது மிக சரி. இந்த பக்கம் இந்த 3 எம்எல்ஏக்கள் இது புரியல. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பெரிதும் வந்து பேசப்படும் பொருளா மாற்றப்பட வேண்டியது என்னன்னா, விஜய் அவர்களை சந்திக்காம செக்ரட்டரியேட்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அவர்களை சந்தித்து அந்த 3 பேரும் இணைஞ்சிருக்கிறது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க சொல்றத நீங்கன்னு இல்ல, எல்லாருமே சொல்ற ஒரு இதுன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து ஆக்டிங் முதலமைச்சராவும், இவரு வந்து பொம்மை முதல்வராவும் செயல்படுற மாரி இல்ல நம்ம அதுக்கு இது தகுந்த காலம் கிடையாது. இப்போ வந்து ஒரு முதல்வரோட செயல்பாட பொம்மை முதல்வர் இவர் ஆக்டிங் முதல்வர் அதுன்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த காலம், நேரம் இது கிடையாது. இது ஏன் வந்து இந்த கேள்வி நம்ம எழுப்புறோம் அப்படின்னா, ஒரு பத்திரிக்கையாளரா நம்ம எழுப்ப வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க ராஜினாமா கடிதம் குடுக்குறீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அத நாங்க ஒண்ணும் பேச முடியாது. ஆனா, அடுத்த செகண்ட் ஆதவ அர்ஜுனா அவர்கள போய் சந்திச்சு நீங்க வந்து கட்சியில இணையறேன்னு சொல்றீங்க. இங்க தலைவர் யாரு? ஆதவ அர்ஜுனா யாரு? சரி விடுங்க. பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? கட்சியில பொதுச் செயலாளர் தலைமையில இணையலாம். அல்லது வந்து தலைவர் தலைமையில இணையலாம். இது என்ன புதுசா இருக்கு? தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர். அவர் பரப்புரை காலத்துல கூட அவர் தேர்தல் பரப்புரை சரியா பண்ணல. அவர் தொகுதி தாண்டி எந்த தொகுதிக்கும் போலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் தலைமையில இணையறீங்க அப்படின்னா, இங்க ஏதோ ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? அந்த கேள்விக்குறி என்ன? குதிரை பேரம் சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறி வருது. இந்த குதிரை பேரத்துக்கு யார் காரணமா இருப்பான்னு சொல்லி பிரேமலதா அவர்களாகட்டும், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் கூட எழுப்புகின்ற குற்றச்சாட்டு, எல்லா குற்றச்சாட்டும் இந்த குதிரை பேரம் தான். அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஆமாப்பா இது குதிரை பேரம் இங்க இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற வேலையை தான் இது நடக்குதா என்னங்கிறது தெரியல. இது தமிழக அரசியல்ல இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிற இந்த அரசியல்ல, ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அரசியல்ல இது ரொம்பவும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு இது புரிஞ்சா இது புரியும். நம்ம கட்சி தலைவர் அடுத்த அறையில இருக்கிறார், பொதுச் செயலாளர் அடுத்த அறையில இருக்கார், நடுவுல இருக்கிற அறையில இருக்கிற ஒரு ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து இந்த 3 எம்எல்ஏக்கள் சேர்ந்திருப்பது மிகவும் கவனத்துக்குரிய விஷயம். இது யார் கவனிக்கணும்னா தாவேகா தலைவரும் தாவேகா தொண்டர்களும் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சார் இன்னொன்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் அட்டை உடனடியா வேற வழங்கியிருக்காங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது செக்ரட்டரியேட்டா அல்லது கட்சி ஆஃபீஸான்னு தெரியல. அது வந்து மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்களே இதுக்கு பதில் சொல்லட்டும். இது செக்ரட்டரியேட்னா கண்டிப்பான முறையில் இதை கொடுத்துருக்க கூடாது. ஆனா கட்சி ஆஃபீஸா நீங்க குடுத்துருக்கலாம். அப்ப இது செக்ரட்டரியேட்டா கட்சி ஆஃபீஸாங்கிறது அவர் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தவறு, இது சரி, இது எதுன்னு சொல்லி இது யாருமே வாதாட முடியாது. இந்த இடத்துல வாதாடுறதுக்கு இடமே கிடையாது. இது என்ன அப்படிங்கிறது, ஏன்னா நாங்க வந்து ஆன்லைன்ல குடுத்தோம், நாங்க இப்படி பண்ணிட்டோம், நாங்க சும்மா காப்பி தான் குடுத்தோம் அப்படின்லாம் எதுனாலும் சொல்லுவாங்க. அரசியல்வாதி இல்ல. அவங்க எதுனாலும் பேசுவாங்க. ஆனா அது செக்ரட்டரியேட்ல அவங்க இருக்கும்போதே இந்த சைடு நீங்க பிரஸ் மீடியால இந்த இதை ரிலீஸ் பண்றீங்க. மிகவும் பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே இப்ப இருக்கிற நிலைமையில செக்ரட்டரியேட்ல எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரோட ரூமுக்குமே போலீஸ் தனிப்பட்ட முறையில் போட்டு அப்ப நீங்களாம் போங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு கட்சி ஆஃபீஸா மாறிட்டு வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு மேலும் வலு சேர்க்கும் விதமா இன்றைக்கு நடந்த செயல் வருத்தத்துக்குரிய விஷயம். சார் இப்ப வந்து இடைத்தேர்தல் திருச்சி கிழக்குல அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப இவங்களும் வந்து 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப 4 பேருக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த 4 இதுலயும் 3 இதுல வந்து இவங்க இப்ப ரிசைன் பண்ணாங்க இல்லையா? அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்குமா? இது நல்ல கேள்விங்க. இந்த கேள்வியை முதல்ல எப்படி ஆரம்பிச்சிடணும்னா ஒரு விஷயம் தான். அவங்க சட்டப்பேரவையில அவங்க எந்த கட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? அதிமுகவால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வருது. ஆதரவு எம்எல்ஏக்களா ஒரு 25 பேர் வந்து ஒரு அணியாகவும், 22 பேர் ஒரு அணியாகவும் இருந்தாங்க. 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. 22 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கலவரம் முடியறதுக்குள்ள அதுக்கு தொடர்ந்து ஒரு 10 நாள் கூட இருக்காது. இது நிலுவையில இருக்கு. என்னன்னா இவங்கள பதவி நீக்கம் செய்யணுங்கிற நிலுவையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ராஜினாமா வெறும் கண் துடைப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ராஜினாமா செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்க எந்த காரணத்துக்காக ராஜினாமா செய்யலாம். இப்ப கூட சபாநாயகர் அவர்கள் வந்து அதுக்கு காரணம் சொல்லியிருந்தாரு. அவங்க நேரடியா வந்து கொடுத்தாங்க. என்னுடைய வேலை ஏத்துக்கிறது தான், நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அது ஓகே. ஆனா இது வந்து கேஸ்ல இருக்கிற மாதிரி கணக்கு. ஒரு கேஸ் இருக்கும்போது அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ற மாதிரி இது கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு. இது வந்து பொதுச் செயலர் அவர்களுமே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டாலும் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த மூவர் சட்டமன்ற தேர்தலில் இவங்க தான் போட்டியிடுவாங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் அதிகம். ஏன்னா நம்ம 2026 தேர்தலே பார்த்தோம். காலையில் சேர்ந்தவனுக்கு 10 மணிக்கு சீட்டு கொடுத்தது தான் தாவேகா. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல வரலாறுகள்லாம் இருக்கு. இதே மாதிரி இவங்களுக்கும் தீர்ப்பு அவங்க கண்டிப்பான முறையில் சீட்டு கொடுப்பாங்க. அது பேசிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த சீட்டில் அவங்க ஜெயிச்சா கூட இந்த சட்டமன்றத்தோட ஆயுட்காலம் முடியும் வரை அவங்களுடைய பதவி எப்பவும் செல்லாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி சார். இப்போ வந்து நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி டீம்
அவங்களுடைய செயல்பாடு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? தாவேக பக்கமே போயிடலாமா? இல்ல வந்து இபிஎஸ் பக்கம் போயிடலாமா? இந்த 17 பேருக்கு என்ன நிலைமை? மதிப்புக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்கள். அ அவர் மேல எப்பவுமே நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல மதிப்பு உண்டு. ஏன்னா, அவருடைய செயல்பாடு நம்ம இன்னிய வரைக்கும் கவனிச்சிருக்கோம். அவருடைய செயல்பாட்டுல என்றைக்குமே வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டங்கிற கான்செப்ட்ல என்னைக்குமே இருந்தது கிடையாது. தன்னுடைய கட்சிக்கு சார்பா தான் இருந்திருக்காரு. இந்த முதல் முறையாக இந்த விஷயத்துல தவற விட்டிருந்தாரு. இப்போ சமீபத்தில நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. இபிஎஸ் அவர்களிடமே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. பேச்சுவார்த்தையில முன்வைக்கப்பட்ட 3 நிபந்தனைகள். அதில 1 குறிப்பிட்டு சொல்லப்போனா, 2 அணிகளுமே போய் சபாநாயகரிடம் குடுத்த மனுவ வித்ட்ரா பண்றது. பதவி நீக்கம் இல்ல, நாங்க தான் கொறடா, நீங்க தான் கொறடாங்கிற மாரி சொல்ற விஷயங்கள வித்ட்ரா பண்றது. 2வது மாவட்ட செயலாளர்கள், நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் 36 பேர். மீண்டுமே அவர்களுக்கு பதவி வழங்குவது. இதை சொல்லியிருக்காங்க. 3வது பொதுக்குழு கூட்டம். அது கூட்டத்த கூட்டி, நம்ம ஏன் தோத்தோங்கிற விஷயத்த பேசணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 3ல சில விஷயங்களுக்கு ஆ எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் சம்மதம் தெரிவிக்கலங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இபிஎஸ் அவர்கள் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாரு. தவறு செய்திருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் குடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சிலருக்கு சொல்லியிருக்காங்க. பலருக்கு இல்ல, சிலருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிற வார்த்தை வருது. மாவட்ட செயலருடைய நீக்கம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கப்படுமாங்கிறது தெரியல. ஏன்னா, அந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க போனத தாண்டி இவங்க சம்மந்தப்பட்ட ஆதரவு மாவட்ட செயலரும் சேர்ந்து போனது அவருக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம் பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு விஷயங்க, கட்சிய இப்படி 2ஆ உடைச்சு கட்சி செயல்பாடு சரியில்லங்க, கட்சி செயல்பாடு சரியில்லங்கன்னு சொல்லக்கூடிய இதே கட்சியில இருக்கிறவங்க எத நோக்கி பயணம் பண்றாங்கங்கிறது தெரியல. இபிஎஸ் அவர்களை அந்த கட்சியில் இருந்து இதுவரை யாரும் ஜெயித்ததா வரலாறு இல்லைங்கிறத மறுபடியும் இபிஎஸ் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்க சொல்றீங்க அவர் யாரும் ஜெயிச்சது இல்லன்னு. ஒருவேளை வந்து இபிஎஸ் அவர்கள் இந்த சர்வாதிகார போக்கு அந்த மாரி எதனா செயல்படுறாரா? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவர்கள எடுத்துக்கிடுவோமே, சர்வாதிகாரியா தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஏன் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட நானும் சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்முடைய முதல்வர் இப்போடைய முதல்வர் விஜய் அவர்கள் கூட ஆட்சிக்கு வந்துட்டோங்கிறதுக்காக எந்த ஆட்டமும் போடாதீங்க. உங்கள எந்த நேரத்தில நான் தூக்குவேங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு மீனிங் சர்வாதிகாரி தான். சர்வாதிகாரங்கிற வார்த்தை தவறுங்க. அந்த இடத்துல என்னன்னா, என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு எல்லாரும் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த ஆளுமைக்கு உட்பட்டு நான் வச்சிருக்கணுங்கிறது என்னுடைய நியாயம். ஸோ என்னுடைய நியாயத்தில நான் தவறினேன்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஆளுமைக்கு இல்லாம போயிருவோம். ஏற்கனவே வந்து அதிமுக மேல இருக்கிற குற்றச்சாட்டு கடந்த முறையில என்ன சொன்னாங்கன்னா, சரியான எதிர்க்கட்சியா செயல்படல. காரணம் சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை கன்டினியூஸா இருந்துச்சு. திமுக குடுக்கப்பட்ட பிரச்சனை. திமுகவுக்கு பதில் இப்ப தாவேகா வந்து திருப்பி அதிமுகவுக்கு பிரச்சனை குடுக்கு. இந்த இடத்துல விட்டு குடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது திரு வேலுமணி அவர்களுமே, திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தான் தவிர, இபிஎஸ் அவர்கள் கிடையாது. இபிஎஸ் அவர்களுடைய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. இபிஎஸ் அவர்களுடைய பாதை மிக தெளிவா இருக்கு. அவர் எடுத்து வைக்கிற முயற்சி கண்டிப்பான முறையில வெற்றி பெறும். இது மிகப்பெரிய தோல்வி, இது ரொம்ப அடிமட்டத்தில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணம்லாம் கிடையவே கிடையாதுங்க. எந்திரிச்சு வரக்கூடிய கட்சி தான் அதிமுக. 2 எம்எல்ஏ கூட இல்லாம இருந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. அவங்களுடைய வரலாறு தெரியாதவங்க தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. சார் இப்போ சி. விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய நிலைப்பாட்டில நாங்க உறுதியா தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா வந்து சபாநாயகரையும் அவர் போய் பார்க்க போயிருக்காங்க. இவங்க என்னன்னலாம் சொல்லுவாங்க? நிலைப்பாடு, அண்ணனோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அண்ணன் வந்து நேத்து புதுக்கோட்டைக்கு போயிருக்காங்க. அவரோட தொகுதிக்கு போயிருக்கும்போது, விராலிமலை தொகுதியில போய் பேசும்போது, கடந்த முறையோட இந்த முறை என்ன வாக்கு அதிகமான வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ஜெயிக்க வச்ச கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார், நீங்க நின்னு ஜெயிச்ச கட்சி அதிமுக, நின்ன சின்னம் ரெட்டலை. இது எந்த இடத்துலயும் தாவேக்காக்கு ஆதரவு குடுக்கணுங்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு போட்டு வாக்களிக்கவில்லை. 47 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 47 பேர் இவ்வளவு பெரிய அலைக்கு மீறியும் ஜெயிச்சிருக்காங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு சவால் தான். அந்த மாரி வின் பண்ண ஒரு வேட்பாளர், நான் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைப்பேன் அப்படிங்கிறது வேற கதை. இபிஎஸ் அவர்களுக்கு இந்த ஆணை போடுவேங்கிறது வேற கதை. நீங்க சட்டமன்றத்தில உறுப்பினரா இருக்கலாம், மாவட்ட செயலரா இருக்கலாம், நீங்க முன்னாள் அமைச்சரா இருக்கலாம். ஆனா பொதுச் செயலாளர் லீடருக்கு நீங்க வந்து ஆர்டர் போட முடியாது. பொதுவா உட்கார்ந்து பேசலாம். இது பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். கூடிய விரைவில் இதுக்குண்டான தீர்வு மிக விரைவிலே எட்டப்படும் நம்ம நம்புறோம். நடக்கணும். அதிமுக நமக்கு இருக்கணும். ஓகே சார். ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து அதிமுகவில இருந்து, அதாவது இபிஎஸ் அணியா, வேலுமணி அணியான்னு சொல்லல. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ரிசைன் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து தாவைக்கல் இணைய போவதா சில நியூஸ்லாம் வருது. யார் சொன்னாலும் புகழேந்தி தான் ஒரு சில சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதிமுகல எல்லாரும் போயிரணும். அந்த ஆஃபீஸே இல்லாம போயிரணும். எல்லாமே நான் சொல்ற மாரி நடக்கு அப்படின்னு சொல்லி புகழேந்தி அண்ணன் ஒரு ஜோசியக்காரர் ஆயிட்டாரு. அது அதிமுகவுக்கு தான் ஜோசியக்காரரு. மத்ததுக்கெல்லாம் ஜோசியக்காரர் இல்ல. அது எந்த இடத்துல நாடி பிடிச்சு பார்க்காருங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா, அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, தாவேக்கா மீது இருக்கிற குற்றச்சாட்டே
குதிரை பேரம். உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் பல தொகுதியில் 10,000 வாக்குகளுக்கு கம்மியாக வாங்கி இவங்க ஜெயிச்ச தொகுதி பல தொகுதிகள் இருக்குது. அதெல்லாம் பேசலாம், ஆனால் பட் அது தேவையில்லை. இப்போ அவங்க அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 10 எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்பிஎஸ் வேலுமணி அவர்களுடைய டீம்ல இருந்து இங்கே ஆதரவு தெரிவிக்க வந்தாங்கன்னா இது குதிரை பேரம் மட்டும்தான், வேற எதுவுமே செய்யாது. என்ன இந்த 10 நாள்ல விஜயோட அவர்களுடைய ஆட்சியில என்னத்தை நீங்க பார்த்துட்டீங்க? எங்க பாலாறு தேனாறு ஓடுது, ரத்தாறு ஓடுதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றாங்க. சேனல்ல பாக்குறீங்களான்னு தெரியல, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் செய்த சாதனை, அவர் அதிரடி ஆட்டம், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, பண்ணியிருக்காரு. எதுல பண்ணியிருக்காருன்னா அவர் டிஃபன் கேரியில சாப்பிட்டது மாதிரி சொல்லி ஏஐல பண்ணியிருக்காங்க. அதிரடி ஆட்டம், செய்த சாதனை என்னங்க சாதனை பண்ணாரு? மேகதாது விஷயத்துல இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் மனு தள்ளுபடி பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் பேசல. கூட இருக்கிறது காங்கிரஸ், என்ன பேசுவீங்க? அங்க ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ், என்ன பேசுவீங்க? நீங்க திமுக வைத்து கேள்வி கேட்கறது இப்போ உங்களை வைத்து கேட்க முடியாது ஆயிடுச்சு இல்லையா? நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க இந்த 10 நாட்கள்ல? ரொம்ப குறுகிய நாட்கள், அதனாலதான் நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனா இந்த 10 நாட்கள்ல செய்யப்பட வேண்டிய சாதனைன்னு இருக்கா இல்லையோ, மக்களை சந்திச்சு அவர் என்னங்க சொன்னார்? என்னை ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்குங்க, உங்களை தேடி நான் வருவேன்னார், கிராமந்தோறும் வருவேன்னார். அதுக்குண்டான ஸ்டெப் என்ன பண்றாருன்னு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு வீடியோ மூலமாகவோ, அவர் வீடியோவில் அவரே பேசட்டும், தப்பு இல்லை. மான் கி பாத் மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரி கூட பேசட்டும், தப்பு இல்லை, நம்ம அதெல்லாம் சொல்லல. ஆனா நீங்க கொண்டு வர திட்டம் என்ன? உதாரணத்துக்கு சொல்ல போனா சிங்கப்பெண் படை, அதுல என்ன பண்ணிருக்கீங்க? எப்படி அது இன்ஸ்பெக்டர், எத்தனை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கீங்க? என்ன போட்டிருக்கீங்க? ஒரு டிஜிபி ஒன்று போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு எஸ்பி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். டிஸ்ட்ரிக்ட் வைஸா போடுற மாதிரி போட்டிருக்கீங்க. அந்த சிங்கப்பெண் படை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்படி கவர் பண்ண முடியும்? இப்போ சென்னை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மொத்தத்திலே வந்து ஒரு 60 ஆஃபீஸர்ஸ் எப்படி கவர் பண்ண முடியும்? இது மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? அப்போ நீங்க பண்ணிருக்கிற விஷயம் என்ன? எதனால வந்து இந்த அமைச்சரவை கொடுத்துருக்கீங்க? உங்க மேல வந்து ஒரு பாராட்டு, அதிகமான முறையில் பாராட்டு இருக்கு, ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம் இருக்கு? நீங்க வந்து இந்து அறநிலைத்துறையை வந்து ஒரு பிராமின் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க. பாராட்டு என்ன? பட்டியலின மக்களுக்கு 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாராட்டை நீங்க வாங்கும் போது இந்த விமர்சனத்தை நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு கட்சி, அவங்களுக்கு ஜாதி எதுன்னு தெரியாமலே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. அப்போ இது உண்மையா? இது உண்மையா? எல்லா இடத்துலையுமே விஜய் அவர்கள் மௌனமா இருக்கிறது அவருக்கு தான் அது எச்சரிக்கையாக பார்க்கப்படும். ஏன்னா இந்த முறை அவர் தேர்தலில் சந்திச்சது அவர் மேலே எந்த பேக்கேஜுமே கிடையாது. ஆனால் இப்போவே பேக்கேஜ் இருக்குது. என்ன பேக்கேஜ்? கோவையில் நடந்த சம்பவம் ஆகட்டும், தொடர் படுகொலைகள் ஆகட்டும், பல பேக்கேஜ் இருக்குது. ஆனால் இது உடனடியாக தீர்வு காண முடியாது. அதான் ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஹனிமூன் பீரியட் இப்போ கிடையாதுங்க. முன்னாடிலாம் நீங்கள் சொல்லலாம் 2001, 2006 காலகட்டங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கு இல்லையா, அது சீராக இருந்து 2006 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டது. அவர் 2011 திருப்பி கொடுத்திருந்தார். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு சட்ட ஒழுங்குல. இவ்வளவு பெரிய கஞ்சா, இவ்வளவு பெரிய வந்து ஒவ்வொருத்தரையுமே மனப்பிரல், இந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருப்பாருங்க. கஞ்சா ஒழிக்கணும், பள்ளி மாணவர்களுக்கிடையே வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இது பண்ணி ஆகணும், பாதுகாப்பு கொடுத்தாகணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். டாஸ்மார்க் விஷயத்துல என்ன இது பண்ண போறீங்க? வருமானத்தை எப்படி கொண்டு வர போறீங்க? கடனை எப்படி அடைக்க போறீங்க? நீங்க சொன்ன திட்டங்களை எப்படி கொண்டு வர போறீங்க? பழைய திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறீங்க? லைப்ரரி எப்படி கொண்டு வர போறீங்க? 4000 ரூபாய் சொல்லியிருந்தீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லி ஏஐல உங்களுடைய கட்சிக்காரர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நீங்க தேர்தல் சமயத்தில் இதை வரவேற்றீங்க, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க டிஃபன் கேரியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது ஏஏன்னு, அதுக்கு என்ன பதில்? நீங்கள் கண்ணாடி போட்டு வெளியே வரீங்க, இதெல்லாம் என்னங்க இது? இதுவா அரசியல் சொல்லுங்க? நேற்று வந்து 3 அமைச்சர்கள் பேசப்பட்டது, அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை கூறுனீங்களா? வெளியே வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பேச போகிறாங்க? எதுவுமே இல்லை. இதெல்லாம் இந்த 10 நாட்களில் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இது திருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் திருத்தலை. அதனால இந்த 10 நாளில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 எம்எல்ஏக்கு வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. இந்த 10 நாளாங்க நாங்கள் பார்த்தோங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தேனார் ஓடிச்சுங்க, இந்த இடத்துல பாலாறு ஓடிச்சுங்க, நாங்கள் வந்துட்டோங்க, என்ன தெரியும் செய்வது தெரியாது, நான் வந்து நின்றுட்டோம். இந்த ஆறை சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல பாலாறு அக்கா வந்து சொல்லுங்க, மரகத குமாரவேல் அவங்களுக்கு மதுராந்தாங்க தானே, எங்கெங்க ஆறு ஓடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். பெருந்துறையில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆறு ஓடுது, அதில் எந்த ஆற்றுல பாலாறு தேனார் ஓடுது? நேற்று பாலாறுல போயிருந்தேன் சார், தண்ணியே இல்லை சார், தண்ணியே இல்லை, அங்கேயே தண்ணி இல்லை. அப்போ எங்கே போய் நம்ம பாலாரை பார்க்க? அதனால இது செய்வதறியாது பண்ணியிருக்காங்க. இதுக்கு குதிரை பேரம் தான் காரணமா அப்படிங்கிறத தாவேக்கா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யார் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள், வாக்களித்த மக்கள் வந்து இதற்கு பதில் சொல்லுவாங்க. 4 இடைத்தேர்தல் வருதுல்ல, பார்க்கலாம். இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் விசில் சன்னம்
ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தாங்க எப்பவுமே இடைத்தேர்தல் இருக்கும். இந்த ரெண்டு பெருங்கட்சிகளுக்கு எதிர்த்து இது வரைக்கும் இடைத்தேர்தல் யாரும் சந்திச்சது கிடையாது. அது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். 2 பேருமே ஒருத்தர் ஆளுங்கட்சியா இருக்கும், ஒருத்தர் எதிர்க்கட்சி இருக்கும். செட்டிங் பல விஷயம் பார்த்துருக்கோம். நம்மளே நிறைய களத்திலையும் பார்த்துருக்கோம். திமுக இருக்கும்போது திமுக இடைத்தேர்தல் திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது செட்டிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். புதுவிதமா இது தாவேக்காவோட ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த 4 இடைத்தேர்தல் 4ல 2 தொகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுக இருக்கக்கூடிய தொகுதி, 2 தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக இருக்கக்கூடிய தொகுதி தான். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல மீண்டும் இந்த அலை பேரலையா வீசி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி. சார் இப்போ மரகதம் குமாரவேல் மதுராந்தகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது ஏடிஎம்கே கன்சோல் தான். இப்போ அவங்க நின்னா எப்படி ஜெயிப்பாங்களா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கம்மி. அதாவது ஏடிஎம்கேங்கிற கான்செப்ட்ல நின்னு ஜெயிச்சவங்க தான் அவங்க. இது வரைக்கும். அவங்க எந்த தொகுதி அவங்க 2 முறை 1 முறை தோத்துருக்காங்கன்னு Yes, நினைக்கிறேன். sir. மீதி எல்லா முறையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நல்ல கேண்டிடேட்டுங்க. அவங்க மேல எந்த இதுவுமே சொல்ல முடியாது. பெரிய லெவல்ல அலிகேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. மக்களோட மக்களா எனக்கு இருக்கக்கூடிய ஆள் தான். நல்ல அக்கா. நமக்கு நல்ல இது தெரிஞ்சவங்க தான். அப்படி இருக்கும்போது இது தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் சீட்டு வாங்கிட்டு அது எப்படி மக்களை சந்திக்க போறாங்க? அம்மா பேரை சொல்லி, எடப்பாடியார் அவர்கள் பேரை சொல்லி ஓட்டு வாங்கினது, இப்போ விஜய் அவர்கள் பேரை சொல்லி எப்படி ஓட்டு வாங்குவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய்க்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் நின்றிருந்தா கூட அந்த தொகுதிக்கு வேட்பாளர் யாருன்னு கேட்டதா விஜய்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க மக்கள். தேர்ந்தெடுக்க அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ பெருசா சொல்ல முடியாது. ஆனா பெரிய டஃப் இருக்கும். கண்டிப்பான முறையில் மதுராந்தகம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.